அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A ப்ரிலிமினரியோட மேக்ஸ் ஆன்சர் கீ பார்க்கலாம். இன்னைக்கு முடிஞ்ச அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியான மெத்தட்ல தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஜஸ்ட் ஈஸியா ஒரு தடவை ஒரு கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் அவுட் பண்ணி ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணியிருந்தோம்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்திருக்கும். 25க்கு நியர்லி 23 இல்லைன்னா 24 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சில பேர் 25 எடுக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில இன்னைக்கான அந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி கொஸ்டின்ல அவங்க வெறும் ஆப்டிடியூட் மட்டும் கொடுக்கல. டிஎன்பிஎஸ்சியில பாத்தீங்கன்னா லாஸ்ட் குரூப் 4ல இருந்து ரீசனிங் பார்ட்டுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ரீசனிங் பார்ட்டோட சேர்த்து இருக்கிற இந்த ஆப்டிடியூட் ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ்ல டவுட் இருக்குது இல்லைன்னா அனாலிசிஸ் பண்ணதுல இருந்து ஒரு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா அந்த கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதை நான் ஓவர்வியூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆன்சர்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் ஏபிசிடிஇ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த காம்பினேஷன் இந்த வகையான காம்பினேஷன் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வேல்யூக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏபி இது அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாம். ஏபிசிடி அண்ட் இ. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா P1 Q2 சிக்கு பார்த்தீங்கன்னா R3 டிக்கு பார்த்தீங்கன்னா S4 டிக்கு பார்த்தீங்கன்னா T5 சாரி ஈக்கு பார்த்தீங்கன்னா T5. இதுவே எஃப் போச்சுன்னா STU6ன்னு வரும். ஜிக்கு பார்த்தீங்கன்னா V7 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் அந்த காம்பினேஷன். இதுல Q2 அப்படின்றது இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்க. அது ஆப்போசிட். ஸோ அப்போ B அப்படின்றது இருக்கு. அதுக்கப்புறம் B அப்படின்ற இருக்கிற இடத்துல வந்து Q2 அப்படின்றது இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்க. U6ன்னு இருக்கு. அண்ட் V இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்க. சாரி V7 இருக்கிற இடத்துல வந்து G அப்படின்றது இருக்கு. G அண்ட் தென் A அப்படின்றது P1. ஸோ அப்போ இந்த காம்பினேஷன் இருக்கிற லெட்டர்ஸ் வந்து ஆன்சர் கீழே இருக்குதான்னு பாருங்க. BQ 2U6 GP1. அப்போ இதுதான் இதோட ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வேணும்னா நீங்க ஸ்கிப் பண்ணி இந்த ஆன்சர் கீ எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு காம்பினேஷன்ஸுக்குமே அதுக்கு ஈக்குவலன்ட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸ்க்கு. அதை வச்சு நம்ம இந்த காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க. 22nd கொஸ்டின் வந்து கோபி சோல்ட் எ லேப்டாப் அட் 12% கெயின். ஸோ 12% லாபத்தோட ஒரு லேப்டாப் வந்து கோபி வித்திருக்கிறாரு. அவரு 1200 ரூபாய்க்கு இன்னும் அதிகமா வித்திருந்தாருன்னா அவருக்கு 20% லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த வகையில அதோட காஸ்ட் பிரைஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல 2% கொடுத்துருக்கிறதுனால இந்த பர்சன்டேஜோட நம்ம டிஃபரன்சஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த 1200 பர்சன்டேஜா இருக்கும். இப்போ நம்ம வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 20% மைனஸ் 12% இஸ் ஈக்குவல் டு 1200 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ 8% அப்படின்றது தான் 1200. அந்த மொத்த வேல்யூல 8% அப்படின்றது 1200 ரூபாய்னா 1% என்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு மொத்த மதிப்பு என்னதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இப்போ 1% வந்து 150 ரூபாய். அப்போ 100% அப்படின்றது தான் அதோட காஸ்ட் பிரைஸா இருக்கும். அப்போ 150 into 100 is equal to 15,000 அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் அதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா if fox is equal to cat then Xerox may be equal to. இப்போ இதுக்கு ஈக்குவலண்டான வேர்டு ஏதாவது இருக்குதான்னு பாருங்க. இப்போ எஃப்க்கு ஈக்குவலண்டான சி கொடுத்துருக்காங்க, ஓக்கு ஈக்குவலண்டா ஏ கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவலண்டா டி கொடுத்துருக்காங்க. இப்போ எந்தெந்த லெட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓ அப்படின்றது இருக்கு, எக்ஸ் இருக்குன்றது எக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அப்போ எந்தெந்த லெட்டர்ஸ் அப்படின்றது வரும்னு பாருங்க. எக்ஸுக்குன்னா இப்போ டிஇஆர் ஓ அப்படின்றது ஏ, டிஇஆர்ஏ டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் அதோட ஆன்சர். ஸோ ஈக்குவலண்டான வேர்டு மட்டுமே எடுத்து நம்ம கண்டுபிடிச்சாலே இந்த ரீசனிங் பார்ட்டை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 dice thrown at once. Find the probability of getting same number in all dice. ஸோ 3 dice நார்மலாக நமக்கு 2 dice அப்படின்றது ஒரு டைஸ்ல மொத்தமாக 6 ஃபேஸஸ் இருக்கும். 6 into 6ன்னு போடுவோம். இதுவே 3 diceன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம்னா 6 into 6 into 6 தட் இஸ் 216 அப்படின்றது கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சேம் நம்பர் இன் ஆல் டை. இப்போ ஒவ்வொரு டைஸ்லையுமே நமக்கு என்னென்ன சேம் நம்பர் கிடைக்கும்? 1,1,1 3 டைலையுமே அந்த மாதிரி 2,2,2 சேம் வைஸ் 3,3,3 அதுக்கப்புறம் 4,4,4 அந்த மாதிரி டில்
6,6,6 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ மொத்தமா நமக்கு 6 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அந்த 6 பாசிபிலிட்டிஸை பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் வேல்யூவோட கால்குலேட் பண்ணணும். இது வந்து நம்பர் ஆஃப் எஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். என் ஆஃப் வந்து 6. ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு 6/2 and 6 கிடைக்கும். இது நம்ம டிவைட் பண்ணோம்னா 36 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/36. அதுதான் அதோட ஆன்சர். அடுத்தது பாருங்க, there are 4 cell phones in a house at 5 AM. All 4 phones will ring together. Therefore, first one rings every 20 minutes, second one rings every 30 minutes, third one rings 40 minutes, and fourth one rings 50 minutes. At what time will the 4 cell phones ring together? இப்போ இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு வேல்யூ கிடைக்கணும். அதுதான் நமக்கு LCM கண்டுபிடிக்கணும். என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. 20, 30, 40, 50 அப்படின்ற வேல்யூஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த வகையில நம்ம கால்குலேட் பண்ணும்போது எதெல்லாம் இப்போ 10 டேபிள்ஸ் போகுதுன்னா 10 2s are 20, 10 3s are 30, 10 4s are 40, 10 5s are 50 அப்படின்றது கிடைக்கும். இப்போ 2 டேபிள்ஸ்ல நம்ம போட்டோம்னா 2 1s are 3, 2 2s are 4 அப்படின்றது கிடைக்கும், அண்ட் 5. இப்போ பேலன்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. 10 into 2 into 2 into 3 into 5. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 10 5s are 50, 50 into 12 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 50 into 12 நமக்கு 5 12s are 60, 600 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ 600 நம்ம ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா, அதாவது டோட்டலா பார்த்தீங்கன்னா நமக்கு 60 minutes அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நம்ம மினிட்ஸ்ல கொடுத்துருக்கா நம்ம ஹவர்ஸ்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்போனா நமக்கு 10 அப்படின்றது கிடைக்கும். 5 AM அடிக்குது அப்படின்னா அதுல இருந்து எல்லா செல்போனுமே திருப்பி எப்போ அடிக்கும்னா 10 மணி நேரம் கழிச்சு அடிக்கும். அப்போ 5ல இருந்து +10 ஹவர்ஸை கால்குலேட் பண்ணும்போது 5க்கு அப்புறம் 6 7 8 9 10 11 12 1 2 3 இது வந்து ஏஎம்னு இருக்கு. ஸோ இதுல இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 PM தான் திருப்பி அந்த அலாரம் வந்து திருப்பி சேம் டைம்ல அடிக்கும். ஓகேங்களா? அடுத்த சம். If HCF of x cube minus 8y cube and x square minus k square y square is x plus ky, then find the value of k. ஸோ இது ரொம்பவே ஈஸியான சம். இது வந்து 10th புக்ல இருக்கு. இந்த சம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற காம்பினேஷன்ல ஹோல் டிஜிட்ஸா எடுக்கிற மாதிரி பார்க்கணும். இப்போ இந்த எக்ஸ் கியூபு மைனஸ் 8y கியூபு அண்ட் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இதோட HCF என்னன்னு கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் பிளஸ் கே ஒய்னு கொடுத்தாச்சு. இப்போ இதுல காமனா எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 8 வந்து நம்ம 2 கியூப் ஒய் கியூப்னு எடுத்துக்கலாம். அண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்ததுல பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 2y காமனா கியூப் டேர்ம்ஸா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஒய்யை காமனா ஸ்கொயர் டேர்ம்ஸ் போட்டுக்கோங்க. இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது என்ன ஃபார்முலால போடுறாங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலால போடலாம். அப்படி போட்டோம்னா நமக்கு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் இந்த டேர்ம்ல போடும்போது நமக்கு ஏ வந்து எக்ஸ் கியூப் எடுத்துக்கலாம். எக்ஸ் கியூபு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2y எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 into x into 2y பிளஸ் 2y ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலால இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் மைனஸ் 2y எக்ஸ் பிளஸ் 2y அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கிடைக்கும். இப்போ இந்த ரெண்டுத்துலயும் காமன் டேர்ம்ஸ் என்னது, எக்ஸ் மைனஸ் 2y அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் கேஒய்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால இதோட வேல்யூ என்னவா இருக்குன்னா இங்க மைனஸ் அப்படின்றது தான் காமனா இருக்கு. ஸோ சேம் வைஸ் இந்த இடத்துல பிளஸ் கொடுத்துருக்கிறதுனால அப்ப கேவோட வேல்யூ என்னவா இருக்கும், -2 அப்படின்றது தான் ஆன்சரா இருக்கும். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த சம் பாத்தீங்கன்னா இஃப் 1, 2, 2, 3, 3, 3 அப்படின்றது ஒவ்வொரு ஃபேஸஸோட டையா இருக்கு, டையோட ஃபேஸஸா இருக்கு. 2 such dice are rolled. 2 டைஸ் வந்து ஒரே டைம்ல ரோல் பண்றாங்க. In how many cases second die face is bigger than first die அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எழுதிக்கோங்க. 1 2 2 3 3 3 அப்படின்னு சொல்லிட்டு காம்பினேஷன்ஸ் எழுதிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் இதுலையுமே எழுதிக்கிட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் டைல பாத்தீங்கன்னா
ஒன்னுக்கு அப்புறம் இது வந்து சின்ன நம்பர், இந்த ஒன்னு வந்து ஒரு டைம் அப்படின்றது தான் இருக்கு. இந்த ஒன்னு வந்து நம்ம காம்பினேஷனா போடும்போது 1,1 1,2 1,2 1,3. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டையை விட அடுத்தடுத்த டைஸ் வந்து எந்தெந்த வேல்யூஸ் வந்து அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 4 5 காம்பினேஷன். அதே மாதிரி செகண்ட்ல பார்த்தீங்கன்னா 2க்கு மேல எது அதிகமா இருக்கு? 3 தான் இருக்கு. அப்போ அடுத்த டைஸ்ல எத்தனை வருது? 1 2 3. அதே மாதிரி இந்த காம்பினேஷன்ல அதாவது 2க்கு அப்புறம் என்னென்ன டைஸ் எல்லாமே இதை விட அதிகமா வருதுன்னா அடுத்த ஃபேஸஸ்ல செகண்ட் டைல 3 and 3 and 3. ஸோ இதுலயுமே 3 வருது. அப்போ 5 + 3 + 3 வந்து டோட்டலா 11. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 11 தான் இதோட ஆன்சர். 45th அந்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா if 10,890 is divided among A and B groups in ratio 4:5, then the group B share is அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுல 10,890 இதுல வந்து 4 மடங்கு 4/5 மடங்கா நம்ம பிரிக்கணும். 4/5 மடங்குனா மொத்தம் எத்தனை பார்ட்? இது வந்து 5 பார்ட் ஏ, 4 பார்ட், 4 பார்ட்டுக்கு வந்து ஏ, 5 பார்ட்டுக்கு வந்து பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பியோட ஷேர் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த பார்ட் எத்தனை? 4 + 5 = 9 பார்ட்ஸ். 9 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. அப்போ ஒரு பார்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா 5 பார்ட்ஸோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ ஒரு பார்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் பார்ட்டை நம்ம டிவைட் பண்ணணும். 9 டைம்ஸ் பண்ணோம்னா 9 1s are 9 2s are 18, 2120 1210 கிடைக்கும். இப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. ஸோ அப்போ 5 × 1210 போட்டோம்னா 0 5 10 6050 அப்படின்றது தான் இதோட ஆன்சரா இருக்கும். அடுத்த சம் பாருங்க. A can finish job in 6 days where B finishes in 12 days. The time taken to complete job working together. So time and workல இந்த மாதிரி ரெண்டும் தனித்தனியா கொடுத்துட்டு ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணா எவ்வளவு நேரத்துல ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைடட் பை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஏவோட ஒர்க் டைமிங் பார்த்தீங்கன்னா 6 days, பியோட ஒர்க் டைமிங் பார்த்தீங்கன்னா 12 days டிவைடட் பை 6 + 12 கிடைக்கும். அப்போ 6 12s are 72 கிடைக்கும். 6 + 12 அப்படின்றது 18 கிடைக்கும். ஸோ 18 × 4 times வந்து நமக்கு 72 கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 days. A swimming bath is 24 meter long and 50 meter broad. When a number of persons, a men dive in a bath, the highest of water rises by 1 centimeter. If the average volume of water displaced by each man be 0.1 meter cube அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. How many men are there in the bath? ஸோ ஒரு ரெக்டாங்குலர் பாத்ல, ஸ்விம்மிங் பாத்ல பார்த்தீங்கன்னா மொத்தமா 24 மீட்டர் லாங்கும் 15 மீட்டர் அகலமாகவும் அதாவது இந்த ப்ராடாவும் இருக்கு. எத்தனை பேர் குதிச்சா அந்த வாட்டர் வந்து 1 சென்டிமீட்டருக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பர்சனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஆவரேஜ் வால்யூம் ஆஃப் வாட்டர் டிஸ்பிளேஸ் பை ஒரு பர்சன் குதிக்கிறான்னா அதனால அந்த வால்யூம்ல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுமா? 0.1 மெட்ரிக் கியூப் இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ அப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஒரு மனுஷன் வந்து நம்ம குதிச்சான்னா அவன் வந்து 0.1 மீட்டர் கியூபுக்கு 0.1 மீட்டர் கியூப் அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும் வால்யூம். ஸோ டோட்டல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும்போது n × 0.1 மீட்டர் அப்படி மெட்ரிக் கியூப்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். இல்லை 0.1 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மீட்டர்னு மென்ஷன் பண்ணதுனால மீட்டர்லேயே எடுத்துக்கலாம். அதே மாதிரி டோட்டலாக எப்படி எடுத்துருக்குறாங்கன்னா இந்த 0/1 வந்து n × 0/1 நம்ம 1/10 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 24 × 15 அப்போ ஒரு ஹைட் ஆஃப் வாட்டர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 1 சென்டிமீட்டர். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சென்டிமீட்டர் நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 0.01 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/100 மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ n × 1/10 = 24 × 15 × 1/100. அப்போ n is equal to 24 × 15 × 100 10 divided by 100 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ 10 இந்த ஜீரோஸ் கேன்சல் பண்ணிடுங்க. 5 2s are 10, 5 3s are 15 கிடைக்கும். 2 12s are 24. அப்போ 12 × 3 அப்படின்றது டோட்டலா 36 நம்பர்ஸ் வந்து குதிச்சாங்கன்னா அவங்க வந்து 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா
36. அடுத்தது reaching the place of meeting 20 minutes before 8:50 hours, Sunil found himself 30 minutes earlier than man who came 40 minutes late. What is the schedule time of meeting? ஸோ ரெண்டு பேரு சுனில் பார்த்தீங்கன்னா 8:50 நிமிஷத்துக்கு 8 மணி நேரம் 50 நிமிஷத்துல போய் சேர்றாரு ஒரு இடத்துல. ஆனா அவர் வந்து ஒரு மீட்டிங்க்கு 20 நிமிஷம் முன்னாடியே போயிடுறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஆக்சுவல் டைம் ஆஃப் மீட்டிங் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுனிலோட டைமிங் எடுத்துக்கோங்க. சுனில் பார்த்தீங்கன்னா 8:30 மணி நேரத்துக்கு போறாரு. அப்போ 8:30 மணி நேரம்னா 8 மணி நேரம் 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். 8 hours 30 minutes அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். இப்போ 8 hours 30 minutes அப்படின்ற விஷயத்துல அவர் என்ன பண்றாருன்னா 20 நிமிஷம் முன்னாடி போற மாதிரி அவருக்கு பிளான் பண்றாரு. ஸோ அப்போ ஆக்சுவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 hours 50 அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது the reaching the place of meeting 20 minutes before 8:50 hours, Sunil found himself 30 minutes earlier than man who came 40 minutes late. What was the scheduled time of meeting? ஸோ அப்போ அவங்க கால்குலேட் பண்ணும்போது 8:50 hours 8:30 minutesல 20 minutes அவங்க லேட்டா போறாங்க அப்படின்னா அதுல வந்து ஸோ அப்போ கால்குலேட் பண்ணும்போது 8:50 ஹவர்ஸ்ல இருந்து நம்ம இதுல வந்து 8:30 மணி நேரத்துல, அதாவது 8 மணி நேரம் 30 நிமிஷம் அப்படின்றது தான் கால்குலேஷன். ஆனா அவங்க ஆன்சர்ல கொடுத்துருக்கிறது என்னன்னா ஹவர்ஸ்ல மென்ஷன் பண்ணாம டிஜிட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம டிஜிட்ஸ் வைஸை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த வகையில அந்த பர்சன் வந்து 40 மினிட்ஸ் லேட் வந்திருக்கிறாங்க இன்னொரு பர்சன். ஆனா சுனில் பாத்தீங்கன்னா 20 மினிட்ஸ் லேட், 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஸோ அப்போ 8 hours 30 minutes அப்படின்றது தான் இதுல கணக்கு. இவங்க 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டானாலே இவங்க வந்து 8 hours 20 அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணணும். ஸோ 8 மணி நேரம் அப்படின்றது தான் வந்து 8 மணிக்கு அப்படின்றது அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ முன்னாடியே வந்ததுனால இவங்க 8 மணி நேரம் 20 minutes அப்படின்றது தான் கால்குலேஷன் ஆகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8:20. அடுத்தது A can do a certain job in 7/2 hours. B is 20% more efficient than A. How many hours does B alone to take same job? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கை 7 into 1/2 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்க. பி வந்து இதை விட கால்குலேட் பண்ணும்போது 20% அதிகமா அவங்க பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ அப்போ ஏ அந்த ஒரு ஒர்க்கை பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர்ஸ்ல முடிக்கிறாங்க. சேம் வைஸ் பி பார்த்தீங்கன்னா 20% மோர் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ அப்போ ஏவோட ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 15/2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 15/2 ஹவர்ஸ். இதுவே வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்றோம்னா ஸோ அப்போ ஏவோட பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னன்னா எஃபிஷியன்சி 1 into time is equal time 1 எஃபிஷியன்சி 2 into time 2. இதுதான் இதோட ஃபார்முலா. ஸோ இதுல டைம் 2 ஓட வேல்யூ பி அலோன் மட்டும் எவ்வளவு நேரம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ பார்த்தீங்கன்னா 100% அப்படின்னு வச்சுக்கோங்க. பி பார்த்தீங்கன்னா 120% அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது 100 divided by 120 வந்து நம்ம 5 2s are 10, 2 5s are 10, 2 6s are 12. அப்போ 5/6 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். இதுல எஃபிஷியன்சி அதுதான், ஏவோட எஃபிஷியன்சி 5, பியோட எஃபிஷியன்சி 6.
ஸோ அப்போ எஃபிஷியன்சி 1 வந்து 5 இன்டூ டைம் பார்த்தீங்கன்னா 15/2, எஃபிஷியன்சி 2 பார்த்தீங்கன்னா 6 இன்டூ T2 செகண்ட் டைம். அப்போ T2 இஸ் ஈக்குவல் டு 5 இன்டூ 15 டிவைடட் பை 2 இன்டூ 6 அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். 3 2s are 6, 3 5s are 15, 5 5s are 25, 25/4 அப்படின்றது கிடைக்கும். இதை நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன்ல கொண்டு வந்தோம்னா 4 25 அப்படின்றது 4 6 are 24 பேலன்ஸ் பண்ணு. ஸோ அப்போ 6 1/4 அப்படின்றது கிடைக்கும். ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6 1/2ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்சர் வந்து 6 1/4 தான் கிடைக்கணும். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி சார்பா எந்த நோட்டிஃபிகேஷன் விடுறாங்க, ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500? இது ரொம்பவே சிம்பிளஸ்டான ஒரு கொஸ்டின். 20/100 இன்டூ 30/100 இன் 500னா இன்டூ 500. ஸோ ஜீரோஸ் எல்லாமே கேன்சல் பண்ணுங்க. 2 0 2 0. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 6 5s are 30. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30. அடுத்த கேள்வி, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் தி சீரீஸ். ஸோ ஒரு சீரீஸ் நம்பர்ஸ்ல ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு ஃபார்மேட் படி தான் வரும். என் ஸ்கொயர் இல்லைனா ஸ்கொயர் பண்ற டேர்ம்ஸ், அதுக்கு அடுத்த நம்பர்ஸ் வந்து இதோட முன்னாடி இருக்க அடிஷனா இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றது நமக்கு 2 கியூப் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது n கியூப் ஃபார்முலா என்னன்னா n கியூப் மைனஸ் கியூப், n கியூப் மைனஸ் n ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டேர்ம்ஸ் இந்த வகையில் இருக்கு. அப்போ 4 பார்த்தீங்கன்னா 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். 2 கியூப் அப்படின்றது 8, 8 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4. அதே மாதிரி அடுத்தது நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், ஆன்லைன் கிளாஸ். கிளம்ப போயிட்டு. ஸோ இந்த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லா டேர்ம்ஸுமே இந்த படி தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. n கியூப் மைனஸ் n ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 2 கியூப் மைனஸ் 2 ஸ்கொயர். அதே மாதிரி 3 கியூப் மைனஸ் 3 ஸ்கொயர். அதே மாதிரி 4 கியூப் மைனஸ் 4 ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ 5 கியூப் மைனஸ் 5 ஸ்கொயர். ஸோ இது வகையில் கால்குலேட் பண்ணும்போது 2 கியூப் அப்படின்றது 8 மைனஸ் 4 வந்து 4 கிடைக்கும். 3 கியூப் வந்து 27 மைனஸ் 9 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் போது நமக்கு 18 கிடைக்கும். இதுவே 4 கியூப்னா 4 4s are 16, 16 4s are 64 மைனஸ் 16 சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 58 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ மிஸ்ஸிங் டேர்ம் வந்து 58 தான். அடுத்தது, the sum of first n natural number is 253. find the value of n. இது 10th புக்ல ரொம்பவே ஈஸியஸ்டான ஒரு சம். நேச்சுரல் நம்பர் கொடுத்ததுனால 1 + 2 + அந்த மாதிரி till n வரைக்கும் இருக்கு. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n + 1/2. அது வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க, 253ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணும்போது n × n + 1 is equal to 506 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 6 டேபிள்ஸ் இருக்கிறதுனால எந்த ஒரு 2 டேர்ம், அதாவது 20க்கு மேலே 20 ஸ்கொயருக்கு மேலே இருந்துச்சுன்னா 400ன்னு வருது. அப்போ எந்த ஒரு 2 டேர்ம் லாஸ்டா 6 அப்படின்றது வருதுன்னு பாருங்க. அதாவது ஒரு பக்கத்து நம்பரா மோஸ்ட்லி இருக்கணும். அப்பதான் நம்ம n ஸ்கொயர் பிளஸ் n இந்த டேர்ம் வந்து நமக்கு மைனஸ் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 23 × 22 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா. ஸோ 23 வந்து ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 506 கிடைக்கும். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும். ஸோ அப்போ இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். அப்போ n + 23 அண்டு n - 22 ஜீரோட ஈக்குவேட் பண்ணும்போது இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 22 தான் இதோட ஆன்சர். The curved surface area of a right circular cylinder of a height 7 cm is 66 cm square. Find the diameter of the cylinder. So formula வந்து 2πRH, volume of a cylinder, அதாவது surface area of a cylinder. So height வந்து 6 cm கொடுத்துட்டாங்க, surface area கொடுத்தாச்சு. அப்போ 2πRH அப்படின்றது 2 × 22/7 × R × 7 is equal to 66 கொடுத்தாச்சு. 7 7 போயிடும். R is equal to, அப்போ இது 2 டைம்ஸ் பண்ணோம்னா 2 3s are 6. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/2. R is equal to 3/2 கிடைக்கும். இப்போ டயாமீட்டர் அப்படின்றது 2 × R. அப்போ 2 × 3/2 அப்படின்றது 2 கேன்சல் ஆயிடும். 3 தான் இதோட ஆன்சர். The value of motorcycle 2 years ago was 80,000. It depreciates at the rate of 4% per annum in first year. Second year, it increases by 4% per annum. Find the present value. ஸோ ஒரு 2 வருஷத்துல அந்த மோட்டார் சைக்கிள் வந்து கம்மியாகுது, அதிகமாகுது.
ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 4% டெப்ரிசியேஷன் கிடைக்குது. அப்போ 80,000ல 4% இது ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்க. 4% டெப்ரிசியேஷன் ஆச்சுன்னா 80,000ல 1% கால்குலேட் பண்ணுங்க. 80,000ல 1% வந்து 800, 4%னா 32, 3,200. ஸோ அப்போ 80,000ல 3,200 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 76,800ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ 76,000ல இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அவனுக்கு கிடைக்கிற அமௌண்ட். அடுத்த இயர்ல பாத்தீங்கன்னா இதுல இருந்து 4% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 768ல 1% எவ்வளோ? 768,000ல 1% வந்து 768. 4% அப்படின்றது 8 4s are 32, 6 4s are 24, 27, 7 4s are 28, 30, 3072 கிடைக்கும். இப்போ 76800 3072 நம்ம ஆட் பண்ணோம்னா 27897 அப்படின்றது தான் இதோட ஆன்சர். In how many months the principal of 2000 will be double at the 8% per annum in simple interest? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 8% ஆகிறதுக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணி டபுள் ஆகிறதுக்கு எவ்வளோ மாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒன்றும் ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா போடணும். PNR by 100 அவ்வளோதான். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2000. டோட்டல் நம்பர் அப்படின்றது எவ்வளவு நம்பர் அப்படின்றது கொடுக்கல, அதனால n. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் மந்த். இன்ட்ரெஸ்ட் வந்து 8 டிவைடட் பை 100 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மொத்தமா எவ்வளவு வந்திருக்கு? 2000 அப்படின்றது தான் அவனுக்கு பிரின்சிபலா கிடைச்சது. இப்போ 2000 இஸ் ஈக்குவல் டு இங்க இடத்துல 2000 போடணும். ஸோ 2000 இஸ் ஈக்குவல் டு ஸோ நம்ம இந்த ஜீரோஸை கால்குலேட் பண்ணும்போது 8 2s are 16. ஸோ இது சிம்பிள் என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சே போடுங்க. PNR by 100ன்னு கிடைக்குமா? இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 2000 கொடுத்தாச்சு. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூமே 2000 தான். 2000 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் 2000 இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 அப்படின்றது தெரியும், டிவைடட் பை 100. ஸோ இப்போ n மட்டும் இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 2000 இன்டூ 100 டிவைடட் பை 2000 இன்டூ 8 அப்படின்றது கிடைக்கும். இது கேன்சல் பண்ணிட்டோம்னா 100 by 8. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா 1 சார் 12.5 அப்படின்றது கிடைக்கும். அதாவது 12.5 வருஷம். 12.5 வருஷம் அப்படின்றது எத்தனை மாசம் அப்படின்றது கால்குலேட் பண்ணணும். 12 வருஷம் அப்படின்றது ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் மொத்தமா நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா 12% into 12 கால்குலேட் பண்ணுங்க. இப்போ 24ன்னு வரும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 12 சார் அப்படின்றது நமக்கு 144ன்னு கிடைக்கும். பிளஸ் 12ல பாதி வந்து 6. ஸோ அப்போ 144 பிளஸ் 6 அப்படின்றது 150 அப்படின்றது கிடைக்கும். ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150 மந்த். அடுத்தது the LCM of 3, 2.7, 0.09 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேல்யூஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? ஸோ டெசிமல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து ஒரிஜினல் வேல்யூஸுக்கு அதாவது டிஜிட்ஸுக்காக கொண்டு வரணும். ஸோ என்னென்ன ஆன்சர் போடலான்னு பார்க்கலாம். 3, 2.7, 0.09. அப்போ டபுள் டிஜிட் இருக்கிறதுனால இதை 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 300ன்னு வரும், 217 வரும், இது 9ன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் எல்சிஎம் பண்ணோம்னா நம்ம 3 டேபிள்ஸ்ல போடுங்க. 100 டைம்ஸ் 3 9s are 20, 3 3s are 9. அகைன் நீங்க 3 டேபிள்ஸ்ல போட்டீங்கன்னா 100, 3 3s are 9,
3 1s are. ஸோ 10 டைம்ஸ் போட்டிங்கன்னா 10 டைம்ஸு 3 டைம்ஸு. ஸோ பேலன்ஸ் வந்து 10 இன்ட்டு 10 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10 10s are 100. 100னா 27,000 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். சாரி 2700ன்னு கிடைக்கும். நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால அதே 100ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்படி டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 27 அப்படின்றது கிடைக்கும். ஆன்சர் 27. அடுத்தது, which one of the following lies between cube root of 7 and fourth root of 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு அந்த லைன் டயக்ராம்ல போடும்போது உங்களுக்கு இந்த கியூப் ரூட் ஆஃப் 7 அப்படின்ற வேல்யூ எந்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இதுல எந்த வேல்யூ வரும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கியூப் ரூட் ஆஃப் ரூட் 3 அப்படின்றது தான். இப்போ கியூப் ரூட் ஆஃப் 7க்கும் 4 ரூட் 5க்குமே வந்து நம்ம பவர்ஸை ஈக்குவலன்ட் பண்றதுக்காக எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கும் போது நமக்கு பவர்ஸ் ஈக்குவலன்ட் ஆயிடும். இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம 3 வச்சு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து ரூட் 3 தான் இதோட ஆன்சர். அடுத்தது, one side of a rectangular field is 15 meter and one side of its diagonal is 17 centimeter. Find the area of field. So rectangular formula என்னது? length into breadth. கரெக்ட்டுங்களா? length into breadth தான் நமக்கு கிடைக்குது. ஸோ length வந்து 15 மீட்டர்னு கொடுத்தாச்சு. அதோட டயகனல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 17 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதோட சைடு ஒரு சைடு கண்டுபிடிச்சாதான் நமக்கு length into breadthல ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ அப்போ பித்தாகரஸ் தியரம் படி ஹைப்போட்டனியஸ் ஸ்கொயர் அதாவது 17 ஸ்கொயர் is equal to 15 ஸ்கொயர் பிளஸ் பிரெத் அப்படின்றத வச்சுக்கலாம். பிரெத் ஸ்கொயர். ஸோ அப்போ 17 அப்படின்றது 289 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 289 மைனஸ் இந்த 15 ஸ்கொயர் அப்படி வந்துச்சுன்னா மைனஸ் ஆயிடும். ஸோ 225 அப்படின்னு கிடைக்கும். is equal to b ஸ்கொயர். ஸோ 289 225 அப்படின்ற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 64ன்னு கிடைக்கும். b ஸ்கொயர் b is equal to ஆன்சர் வந்து 8. ஸோ அப்போ 8 வேல்யூ அப்போ 15 into 8 என்னவா வரும்? 8 5s are 40, 8 1s are 8, 12, 120 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது தான் இதோட ஆன்சராக கிடைக்கும். If cat is equal to ABC and dog is equal to DEF, அப்போ tan divided by cot. இந்த ரீசனிங்ல பாத்தீங்கன்னா சிக்கு ஆப்போசிட் ஏக்கு வந்து பி, டிக்கு வந்து சி. அதே மாதிரி டியோடது வந்து டி, ஓடது வந்து இ, ஜியோடது வந்து எஃப். ஸோ இந்த காம்பினேஷன்ல நீங்க போட்டீங்கன்னா பேலன்ஸ் வரும் பாருங்க. இப்போ டீனா சி, ஏ அப்படின்றது பி, என் அப்படியே விட்டுடுங்க தெரியலனா. அதே மாதிரி சி பாத்தீங்கன்னா சினா ஏ, ஓனா இ, டீனா சி. இப்போ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சிபிஏ ஏஇசி ரெண்டு வேல்யூல இருக்கு. ஏஇசி கீழே வந்து ரெண்டே தான், அதாவது ஏவும் டி ரெண்டு வேல்யூமே இருக்கு. அந்த ரெண்டு வேல்யூல பாத்தீங்கன்னா சிபிஏ அப்படின்றது வந்து நமக்கு வராது. ஏன்னா ஏ வந்து சியோட காம்பினேஷன், அதனால சிபிஏ வராது. சிபிஎன் தான் இதோட ஆன்சரா இருக்கும். ஆன்சர் பாத்தீங்கன்னா சிபிஎன் டிவைடட் பை ஏஇசி. ஸோ இப்போ இந்த சம் பாருங்க, இதுல ஒரு ரீசனிங் பார்ட் தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷன்ல மூணு காம்பினேஷன், அதுக்கு அடுத்தது வர காம்பினேஷன் என்னதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின்லயே வந்து ஜிடிஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜி எங்க இருக்கு? ஜிடி லாஸ்ட் வேல்யூ. ஸோ ஜிடிஆர் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஎம்பி. அடுத்தது பார்த்தீங்கன்னா D45 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ லாஸ்ட் வந்து Q அப்படின்றது தான் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ Q அப்படின்றது தான் இந்த இடத்துல வரும். அப்போ லாஸ்ட் Q தான். அப்போ மூணுத்துல Q இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MNQ, இதுதான் ஆன்சர். MNQ அப்படின்றது இதோட ஆன்சர். அடுத்த சம், ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000 at 2/3% per annum for 9 months அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னா ரொம்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வச்சு போட்டாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? PNR by 100. ஓகே, ஸோ PNR வேல்யூ P வந்து 68,000, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 9 months, அதாவது 9/12 இன்டூ 16 3னா
48 plus 2 அப்படின்றது 50/3 டிவைடட் பை 100. இப்போ இதுல 2 0 போயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 680 இன்டூ 9/12 இன்டூ 50/3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 50/3. 3 3s are 9. 12 எத்தனை டைம்ஸ் போகும்? 3 டேபிள்ஸ்ல போட்டு பாருங்க. 3 4s are 12. 3 4s are 12. இப்போ 4 டைம்ஸ் போட்டு பாருங்க. 4 1s are 4 7s are. இப்போ 170 into 50. 17 into 5 போடுங்க. 7 5s are 35. 5 1s are 5 85. ஸோ அப்போ 8500 தான் இதோட ஆன்சர். அடுத்தது, if ABC 2:3:4 கொடுத்துட்டாங்க, A by B, B by C, C by A which is equal to அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. A வந்து 2 3 ABC வேல்யூஸ் கொடுத்தாச்சு. அப்போ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2/3 is to 3/4 is to 4/2. இப்போ இந்த கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 2 4 வந்து ஒரே டேபிளா போக, இப்போ 3 4s are 12. 12 தான் இதோட எல்சிஎம். ஓகேங்களா? 12 எல்சிஎம் எடுத்தோம்னா மேல இருக்கிற வேல்யூஸை கால்குலேட் பண்ணுங்க. 4s are 12. அப்போ 4 2s are 8 கிடைக்கும். 8 is to 4 3s are 12. 3 3s are 9 கிடைக்கும். 8 is to 9 is to 6 4 6 are 24 கிடைக்கும். அப்போ 8 is to 9 is to 24 தான் இதோட ஆன்சர். அடுத்தது, ஸோ இந்த சம்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்தடுத்த வர ஜிஎஸ் அண்ட் இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்தோட ஆன்சர் கீஸுமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம். இந்த சேனல் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல்ஸ்ல இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்க. உங்களுக்கு எஜுகேஷன் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் நாங்க ரிலேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்கமிங் எக்ஸாமினேஷன்ஸுக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. விருப்பம் இருந்தா நம்ம சேனல்ல இணையுங்க. நன்றி.